உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது வந்து பார்த்தோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலர்னால் இதில் வந்து இம்மார்ட்டல் ரூலர் பற்றிய காணொளி கிடையாது. ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா, இந்த இப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த போர்கள், இந்த போர்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போர்களை எப்படி தடுத்து நிறுத்தணும் அப்படின்றத பற்றியான காணொளி தான். ஒரு சின்ன ஒரு உலகம் முழுக்க ஒரு அலசல் காணொளி தான் இது வந்து. அதாவது பார்த்தோம்னா, இப்போ வந்து பார்த்தோம்னா, இந்த இஸ்ரேல் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, அவங்க நாட்டை அட்டாக் பண்ணாங்கன்றனால இந்த பக்கத்து நாடான பாலஸ்தீனம் மேலே தாக்குதல் நடத்துனாங்க. அங்கே இருக்க மக்களெல்லாம் அப்பாவி மக்களெல்லாம் கொன்றார்கள். எனது ஹமாஸ்ன்ற தீவிரவாதிகளை கொல்றோன்ற சாக்கில் அப்பாவி மக்களை கொன்னாங்க. தீவிரவாதிகளையும் அவங்க கொன்றாங்க, ஆனால் வந்து அப்பாவி மக்களையும் கொன்றார்கள். அப்பாவி மக்கள் இப்போ வந்து பள்ளிக்கூடத்துலலாம் கேம்ப் மாதிரி தங்க வச்சுருக்காங்கன்னா அங்கேயும் கொண்டு போட்டாங்க இஸ்ரேல். அது வந்து கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மருத்துவமனை மீது குண்டு போட்டாங்க. அது குழந்தைகள் இறப்பாங்க. இதெல்லாம் வந்து இஸ்ரேல் செய்த ஒரு இரக்கமில்லாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். இரக்கமில்லாத செயல், இறைவனுக்கு எதிரான செயலை வந்து இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இது வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. எந்த மனிதர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, சித்தர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, மகான்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, எந்த ஒரு கடவுளர்களுமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் வந்து இஸ்ரேல் செய்யக்கூடியது வந்து ஒரு மிகப்பெரிய தவறுன்றதை அவங்க உணரணும். ஏன்னா வந்து பார்த்தோம்னா, பிற உயிர்கள் மேலே வந்து அன்பு செலுத்தணும் அப்படின்னு தான் எல்லா மத இதுலேயும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா, இந்த வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிற உயிருக்கு வந்து நம்ம பசியை போக்கணும் அப்படின்னு தான் வள்ளலார் சொல்லியிருந்தார். ஸோ இப்போ இவங்க இந்த இஸ்ரேல் செய்யக்கூடிய காரியம் எப்படி இருக்குன்னா, ஆயுதங்களை வந்து அமெரிக்காட்டிலேருந்து வாங்கி எல்லா உயிர்கள் மேலேயும் அவங்க இரக்கமில்லாத செயல். சில உயிர்களை வந்து இவங்க குண்டுகளை போட்டு அழிக்கிறாங்க, இறக்கமே இல்லாமல், ஈவிரக்கம் இல்லாமல். ஆனால் வரலாறு என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து பார்த்தோம்னா, நம்ம யாராவது தாக்குனா கூட நம்ம அதை பொறுத்து கொள்ள வேண்டும்ன்றாங்க. இஸ்ரேல் தான் வந்து ஒரு அயன்டோம் சிஸ்டம் வச்சுருக்காங்க, கவசம், பாதுகாப்பு கவசம் இருக்குது அந்த நாட்டில். அந்த நாட்டில் வந்து அக்டோபர் 7ஆம் தேதி 2023 அக்டோபர் 7ஆம் தேதி தாக்கும் போது என்ன ஆச்சுன்னா, இஸ்ரேலுக்கு எந்த பிரச்சனையுமே வரலையே, எதுவுமே ஆகலை இஸ்ரேலுக்கு வந்து. அந்த நாட்டில் பெரிய உயிரிழப்புகள் எதுவும் வரல. அப்படிங்கும்போது அவங்க பக்கத்து நாடுகள் மேலே ஒரு சிறிய அளவிலான போரை தொடங்கி ஒரு 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 வாரத்துக்குள்ளேயே கூட முடிச்சிருக்கலாம். இல்லை பிற நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையை விட்டுட்டு அவங்க போரை கைவிட்டுட்டு உலகத்தை வந்து ஒரு அமைதியான பாதைக்கு கொண்டு போகலாம் இஸ்ரேல் வந்து. ஆனால் இஸ்ரேல் பண்ணுற காரியம் எப்படி இருக்குன்னா, பிற உயிர்களை மதிக்காத செயல், வில்லன்மாட்டிகள் பண்ணுற வேலை மாதிரி இருக்குது. வீம்புக்குனே பிற உயிர்களை மதிக்கிறதில்ல. குழந்தைகள், பெண்கள்னு யாரையும் பார்க்குறதில்ல. அப்பாவி ஜனங்கள் மேலே குண்டு மலையை போட்டு இப்படி கொண்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னால் அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்காங்க. இந்த அமெரிக்கா ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த 2ஆம் உலகப் போரில் வந்து ஜப்பான் மேலே கொண்டு போட்டு ஏகப்பட்ட மக்களை கொன்னாங்க. அந்த அமெரிக்கான்ற ஒரு அரக்க தேசம் சொல்லலாம் அமெரிக்காவை. இஸ்ரேலையும் ஒரு அரக்க தேசம் சொல்லலாம். அரக்க குணம் கொண்ட நாடுகள் இஸ்ரேல், அமெரிக்கா. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு தான் இந்த பிரிட்டன். ஆனால் இப்போ நம்ம பிரிட்டன் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. ஆனால் பிரிட்டனுமே வந்து இப்போ ரஷ்யாவுக்கு எதிரான போரில் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும்போது இப்போ உக்ரைனுக்கு ஆதரவாக பிரிட்டன் வந்து போய் செயல்பட்டு ஆயுதங்கள்லாம் கொடுத்து உதவி பண்ணாங்க, அமெரிக்கா, பிரிட்டன் இவங்கெல்லாம் வந்து. ஸோ அதனால் இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து பார்த்தோம்னா, இப்போ ரஷ்யாவுமே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க, குழந்தைகள் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க மருத்துவமனையில். அதுக்கு ரஷ்யாவுமே வந்து ஒரு பாவச்செயல் தான் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா, பிரிட்டன், இஸ்ரேல், இந்த நாடுகள்லாம் பாவச்செயல் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தான் பெரிய ஆளுன்றதுனால அந்த நாட்டு மக்கள், அப்பாவி மக்கள் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க. அதாவது குறிப்பாக அதில் இஸ்ரேல், அமெரிக்கா வந்து கண்டிக்கத்தக்க செயலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிற உயிர்களை வந்து மதிக்கணும், அதை அவங்க பண்ணுறதில்ல. நான் இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்தோம்னா, நம்ம வந்து சில பேர் பார்த்தா அந்த கமாண்டில் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் நடந்த பயணம் பண்ணியிருப்பீங்க, மேக்ஸிமம் எல்லாருமே ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அது தவறு. உலகத்தை வந்து அமைதியாக கொண்டு போகணும், அதுதான் நல்லது. வள்ளலார் அதான் சொல்கிறாரு. யாராவது ஒருத்தவங்க நம்மளை திட்டினாலும் நம்ம பொறுத்து போனால் தான் அந்த இடத்துல நமக்கு நல்லது. அவங்க அறியாமல் செஞ்சாங்கன்னா நம்மளும் அதே தவிர திருப்பி செய்யக்கூடாது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஒருத்தர் பாவம் நம்மளுக்கு செஞ்சிட்டாங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு பொறுத்து போகிறது நல்லது. அவங்களுக்கு புரிய வைக்கணும் முடிஞ்சு நம்மளும் அதே பாவத்தை திரும்ப செஞ்சால் அதில் என்ன ஒரு இது இருக்க போகுது. அதனால் நான் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 2 வாரமாக எனக்கு வந்து ஒரு மனமாற்றம் வந்திருக்கு. அதற்கு என்ன காரணம் பார்த்தா இறைவன், அதுதான் சொல்கிறாங்க. எல்லா இறைவனும் குறிப்பாக வள்ளலார் சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா, இப்போ அந்த இஸ்ரேல்லாம் பண்ணுறது பார்த்தோம்னா ரொம்ப அநியாயமாக இருக்குது. இஸ்ரேல்
பிரிட்டன், அமெரிக்கா இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்தோம்னா தேவையில்லாமல் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் மேலே இப்போ இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனம் மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டு இப்போ பார்த்தா லெபனான் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா வந்து இந்த உலகத்தில் இருக்க மக்களை வந்து இந்த இஸ்ரேல் வந்து பக்கத்து நாடுகள், ஆனால் அவங்க நாட்டு மக்களை மட்டும் அவங்க பெருசாக பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் மற்ற நாடு மக்களும் மக்கள் மேலே எல்லா நாடுகளுமே உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து எந்த நாட்டு மேலேயும் யாரும் கொண்டு போடக்கூடாது, போர் தொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இதை கொண்டு வாங்களேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துங்க, உலகம் முழுக்க ஒரு சமாதானத்தை உண்டாக்குங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தோன்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனம் மேலே கொண்டு போட்டாங்க, அப்புறம் பார்த்தா இப்போ லெபனான் மேலே வந்து போர் தொடுக்குறாங்க. மாறி மாறி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க அறிவோடு செயல்படுறாங்களா இல்லை வீம்புக்குன்னு பண்ணுறாங்கன்னா தெரியல. அறிவு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு வாரத்திலே யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வாரம் சண்டை போடலாம், ஒரு மாதம் சண்டை போடலாம் அதிகபட்சம். தங்கள் நாட்டு எல்லையை பாதுகாக்கிறதுக்காக சின்ன அளவில் சண்டையை முடிச்சுக்கலாம். ஆனால் வீம்புக்குனே வந்து இப்படி சண்டை போடுறாங்கன்னா இதில் அரக்க குணம் கொண்டவங்க ஒருத்தவங்க மோதிக்கிறாங்கன்னு சொல்கிறதா? அப்பாவி குழந்தைகள் சாகுறாங்க, அப்பாவி மக்கள் சாகுறாங்க, இல்லை அவங்க மதத்துக்காக அடிச்சுக்கிறாங்களா? அதையும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சமயம், இந்த மதம் இதெல்லாம் வந்து தேவையற்றது மனிதனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ நான் பாதி பார்த்துருக்கேன், எல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்துட்டு பார்த்தோம்னா மனிதர்கள் வந்து அன்பு தான் அனைத்து உயிர்கள் மேலேயும். அவர் சொல்கிறது வந்து ஒரு மாமிசம் சாப்பிட்றதே தவறுன்றார் வள்ளலார் சொல்கிறது வந்து. அசைவம் சாப்பிட்றதே வந்து தவறுன்றார். இப்போ அதையும் நான் இன்னும் கொஞ்ச நாள் விடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நம்ம ஒரு பார்த்தோம்னா சிக்கன்றது அது அது ஒரு உயிர் தான். சிக்கன் வந்து ஒரு செயற்கையாக உருவாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம இந்த நாட்டுக்கோழிலாம் பார்த்தா நம்ம வீட்டில் வளர்க்கும் போது அதை நம்ம அடித்து சாப்பிடும்போது வருத்தமாக தான் இருக்கும். நம்ம வளர்த்த இதை நம்மளே சாப்பிட முடியாது. அதே மாதிரி முயல் எடுத்துக்கங்க, ஒரு அழகான முயல் இருக்குது, அதை சாப்பிட சொன்னால் சாப்பிடுவீங்களா? நானும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அந்த உயிரை நேசிக்கணும்னு நல்லா சொல்கிறாரு. ஒரு முயல் இருக்குது, ஒரு கொக்கு இருக்குது பறந்து போயிட்டுருக்கு, அந்த கொக்கை பிடிச்சி சாப்பிடுவீங்களா? சுட்டு சாப்பிட்றாங்கல்ல, அது தப்பு தானே. அதை தான் எல்லா உயிர்களையும் நேசிக்கணும்னு சொல்கிறாரு வள்ளலார். வந்து ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆடு பார்க்கும்போது எப்படி இருக்குது நமக்கு, அது நம்மகிட்ட பழகி பாருங்க அதுகிட்ட. அப்போ அதை நம்ம கொல்றோன்னு மனசு வராது. அப்போ பிற உயிரையே வந்து மிருகங்களையே கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆடு மாடு கோழி இதையே கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தோம்னா இந்த இஸ்ரேல் வந்து மனிதர்களே கொன்று குமிச்சிட்டு இருக்கீங்களே, இது நியாயமான்னு கேட்குறேன். இந்த இஸ்ரேலை பார்த்து, அறிவு கட்ட இஸ்ரேல் தேசமே நீ திருந்து. ஆமாம், அரக்க குணம் கொண்ட இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திருந்த வேண்டும். அரக்க குணம் கொண்ட அரக்க தேசம் அமெரிக்காவே நீயும் திருந்து அப்படின்னு சொல்லிக்கிறேன். முடிஞ்சால் உங்களுக்குலாம் வீடியோ வந்து இங்கிலீஷில் போடலான்னு நினச்சிருக்கேன், அடுத்த முயற்சி. ஏன்னா நம்ம தமிழில் போடுறதுனால அந்தளவுக்கு அவங்களுக்குலாம் போய் சேர மாட்டேங்குது. இங்கிலீஷில் போட்டு இது பண்ணணும். அவங்க எல்லாம் ஆனால் கண்டிப்பாக அதுக்குரிய பலனை அனுபவிப்பாங்க. கண்டிப்பான முறையில் பார்த்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க உணருவாங்க. ஆனால் பார்த்தோம்னா இப்போ பார்த்தோம்னா இலுமினாட்டிகளோட சதி தான் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ இவர் வந்து நம்ம பாரத பிரதமர் வந்து யார், நரேந்திர மோடி ஐயா போகிறாரு உக்ரைனுக்கு. அப்போ உக்ரைன் அதிபர் என்ன பண்ணுறாரு, ஜெலன்ஸ்கி ஒரு ஃபோட்டோவெல்லாம் காட்டுறாரு. இந்த மாதிரி அவங்க வச்சுருக்காங்க ஒரு அருங்காட்சியகம் மாதிரி. அப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் போய் பார்க்கும்போது நானும் அந்த வீடியோவை பார்த்தேன் நியூஸ் சேனலில். அதில் பார்த்தோம்னா அவர் குழந்தைகள் இருந்த ஃபோட்டோ இதெல்லாம் காட்டுறாரு, இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறது இதெல்லாம் காட்டுறாரு. இந்த ஃபோட்டோஸ் ஃப்ளக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அதை காட்டுறாரு. பாருங்கள் எங்கள் நாட்டை ரஷ்யா அப்படி பண்ணிட்டாங்கன்னு. அப்போ எல்லாமே அந்த போர் முடிஞ்ச பின்னாடி வருத்தப்பட தானே செய்றீங்க. அப்போ ஏன் அந்த அறிவு முன்னாடியே வரமாட்டேங்குது அந்த இஸ்ரேலுக்கோ? ஏன்னா இஸ்ரேலுக்கும் அடுத்து ஒரு ஆபத்து வந்தால் அப்போ பின்னாடி தான் அறிவு வருமா? நீங்கள் அடிபட்டால் தான் அறிவு வருமா உங்களுக்கு? உக்ரைனுக்கு இப்போ அந்த அறிவு வந்திருக்கு. தாங்கள் எவ்வளவு இழந்திருக்கோன்றத நரேந்திர மோடி ஏட்ட சொல்கிறாங்க. அவரும் உதவி செஞ்சுட்டு வராரு. சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கு அவர் முயற்சி பண்ணிட்டு வந்திருக்காரு. பரவாயில்ல. இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து முன்னாடியே மனிதன் வந்து யோசிக்கணும். அதுக்கு தான் வந்து கடவுள் வந்து அனைத்து உயிர்கள் மேலேயும் அன்பு செலுத்தணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு இறைவனுடைய பாதையில் செல்கிறது தான் மனிதனுக்கு நல்லது. கடவுள் காட்டிய அன்பான பாதையில் பயணிக்க வேண்டும். வள்ளலார் அதை வந்து நல்லா சொல்கிறாங்க. எல்லா உயிர்களையும் நேசிங்கன்றாங்க. ஒரு மாடு இருந்தால் மாடை வந்து நம்ம வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ரோட்லேயே பார்க்குறோம், அதை நம்ம கொல்லுவோமா? கொல்ல மாட்டோம். ஆமாம். அதனால் வந்து மனிதனை போய் இப்படி குண்டு போட்டு கொள்றீங்களே இஸ்ரேல் அமெரிக்கா, இது வந்து நான் நல்ல செயல் கிடையாது. இது தீய செயல்னு தெரிஞ்சும் செய்கிறீங்க. கேட்டால் இதை போருன்றீங்க. போர்னா வந்து அப்போ போரில் இப்படி தான் சாவாங்க, போர்னா இப்படி தான் இருக்குன்றீங்கன்னா அப்போ போர் தேவையற்றது தானே. அப்போ தேவையில்லாத போரை கொண்டு வர்றது யார்? நீங்கள் தானே அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அமெரிக்கா, பிரிட்டன், இஸ்ரேல் இந்த போரெல்லாம் நிறுத்துறதுக்கு
ஒரு நல்ல முயற்சி எடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சே தவறுகளை செஞ்சிட்ருக்கோம். போரினால் ஏற்படக்கூடிய இழப்பு என்ன வரும்? உணவு பஞ்சம் வரும். என்ன ஆகும்? தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். அதெல்லாம் இப்போ காசா மக்களை போய் கேட்டிங்கன்னா தெரியும். அவங்க தண்ணிக்காகவும், உணவுக்காகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அலைஞ்சிருப்பாங்கன்னு தெரியும் அகதிகளா. அப்போ அவங்கள மாதிரி ஆட்களில் போய் கேட்டால் தெரியும். ஸ்ரீலங்காவில் நடந்த போர். அப்போ அங்கே இருக்க மக்களை போய் கேட்டாங்கன்னு தெரியும் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. ஸோ அதனால தான் சொல்கிறது, இந்த மாதிரி முன்னாடியே யோசிச்சுட்டு இருந்தோம்னா இந்த 3ஆம் உலக யுத்தத்தையாவது தடுத்து நிறுத்த முடியும். போர் பெரிய அளவில் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்லாம் அழிஞ்சு போச்சுன்னா மீண்டும் உணவுக்கு என்ன செய்ய முடியும்? அதனால் சற்று சிந்தித்து உலகம் நாடுகள் கொஞ்சம் திருந்துறக்கு வழியை பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி.